அப்போகலிப்சிஸ் புத்தகத்தை படிக்கிறதுக்காக கடந்து செல்வோம். 2வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும், நீ ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும், தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆயிலும் நீ மரணவரியனும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத உரையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன். சோதரே, நாங்கள் சிமிர்னா சபையை பற்றி இப்ப கிறிஸ்து அவர் கடிதம் எழுதுற இந்த கடிதத்திலையும் எங்களுக்கு அந்த 3 பகுதி தான் இந்த கடிதத்தில் இருக்குது. ஒன்று, இந்த கடிதம் யாருக்கு எழுதப்படுது, யாரால் எழுதப்படுது, பிறகு அந்த கடிதத்தினுடைய உடல், பிறகு அந்த கடிதத்தினுடைய முடிவு. அயால அந்த கடிதத்தினுடைய முதல் பகுதி 8ஆம் வசனம், கடிதத்தினுடைய இந்த 2ஆம் பகுதி 9ஆம் 10ஆம் வசனம், கடிதத்தினுடைய முடிவு அது 11வது வசனம். கடிதம் 3 பகுதியாக நமக்கு பிரிவட்டு இருக்கு. அயல அந்த வளமை போலவே, மற்ற கடிதத்தை போலவே, இது எபேசு சபையின் தூதனுக்கு எழுதினது போல எங்களுக்கு இங்க சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் என்றுதான் ஆண்டவர் எங்களுக்கு கதைக்க தொடங்குற. இந்த திருச்சபையில சிமிர்னா சபையினுடைய இந்த கடிதத்தில் முக்கியமாக அதுல கொடுக்கப்பட்ட அந்த விஷயம், அவர்களுக்கு சொல்லப்படுற செய்தி, அவர்கள் உபத்திரவம், அவர்கள் படுகிற பாடு, பெர்சிக்யூஷன், அதாவது துன்புறுத்தல் தான் இந்த சர்ச்சுக்கு ஆண்டவர் முக்கியமாக கதைக்கிற விஷயம். துன்புறுத்தல், அதில் பெர்சிக்யூஷன், துன்புறுத்தல் அல்லது உபத்திரவம் என்று நாம சொல்லுற அந்த சொல்லாடல் இந்த சேர்ச்சில் எங்களுக்கு கதை. முதலாவது சேர்ச்சில் அது இல்லை. எபேசு சபையில துன்புறுத்தல், பாடு, உபத்திரவத்துக்களால மரணம், அப்படிப்பட்ட அந்த சிச்சுவேஷன் ஆக்கள்ல அந்த சேர்ச்சுக்கு அந்த நேரத்தில் காணப்பட இல்லை. ஆனா சிமிர்னா சபை சரியான துன்புறுத்தல்களுக்கான போய் கொண்டிருந்த ஒரு சர்ச். அது மட்டும் எங்களுக்கு அந்த லெட்டரை வாசிக்கல தெரியுது. ஏண்டா கடிதத்துடைய முடிவும் எங்களுக்கு அந்த துன்புறுத்தல் உபத்திரவங்களோடு சம்பந்தப்பட்டுதான் முடிவும் சொல்லப்படுது. கடிதத்தினுடைய தலைப்பும் யாரால் எழுதப்படுது என்றதும் அது சம்பந்தமா தான் எங்களுக்கு சொல்லப்படுது. அயால இந்த சேர்ச்சை நாம சொல்ல ட்ரிபுலேஷன், அதாவது உபத்திரவத்துக்களால போய்கொண்டிருக்கிற திருச்சபை. அதுவும் இது என்ன மாதிரியான உபத்திரவம்? இது மகா உபத்திரவம். மகா உபத்திரவம் இல்ல? நாங்க ஏற்கனவே இந்த உபத்திரவத்தை பற்றி பார்த்துட்டோம். ஒன்று பொதுவான உபத்திரவம், அடுத்தது விசேடமான உபத்திரவங்கள். அப்ப பொதுவான உபத்திரவம் எல்லா காலத்திலும் எல்லா சேர்ச்சும் எல்லா கடவுளுடைய மக்களும் அனுபவிக்க வேண்டிய உபத்திரவங்கள்.
மகா உபத்திரவம் என்று சொல்றது அது சரியான விசேடமாக அது இருக்கும். அது அதனுடைய அளவுகளிலையும் அதனுடைய முடிவுகளிலையும் மற்றது அதனுடைய அது நிகழப்படுற தன்மைகளிலையும் அது சரியான அதிகமாக அடிக்கடி அது நடந்து கொள்றதாயும் நமக்கு இருக்குது. அதான் நாங்கள் ஏற்கனவே மகா உபத்திரவம் என்றதை நாம சொல்லலாம். இது சாவு வரைக்கும் போற உபத்திரவம். மகா உபத்திரவங்கள் அது முதலாம் நூற்றாண்டுல மட்டும்தான் நடந்துன்னு நாங்கள் சொன்னாங்க. அதுக்கு பிறகு எந்த ஒரு காலத்திலையும் அந்த மாதிரியாக உபத்திரவங்கள் நடக்க இல்லை என்றது நாங்கள் சொன்னாங்க. ஏன்னா அது முழு சபைக்கும் முழு கிறிஸ்தவர்களுக்கும் அது பெரிய பிரச்சனை. அது அது சரியான கஷ்டமான காலம். அப்படி நாங்கள் ஒரு தரம் அனுபவிக்க இல்லை என்றதை நாங்கள் பார்த்துறாங்க. அப்ப இந்த மகா உபத்திரவ காலம் முதலாம் நூற்றாண்டுல இருந்தது. அப்ப அது முதலாம் நூற்றாண்டு நாங்கள் சொல்றது கிறிஸ்து பரத்துக்கு எழுந்தவழி போனா பிறகு தொடங்கின பிரச்சனை. அது 70வது ஆண்டுல அதுகளுக்கெல்லாம் முடிவு கட்டப்பட்டாச்சு. அதுக்கு பிறகு திருச்சப மகா உபத்திரவத்துல போகையில் என்ன எருசலேம் தரமட்டமாய் அளிக்கப்பட்டதோட இந்த ஜூதர்களுடைய பிரச்சனையும் ஜூதர்களால கிளப்பப்பட்டு கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவங்களை கொடுத்து கொண்டிருந்த ரோமருடைய ஆட்டமும் அது மற்ற பக்கம் அவர்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் எழும்பினதாக கர்த்தர் மாத்தின. சோ சிமிர்னா சர்ச் என்று நாங்கள் யோசிக்கல எங்களுக்கு மனதில் வர வேண்டியது அது ட்ரிபுலேஷன் அல்லது பெர்சிக்யூஷன். அது துன்புறுத்தப்படும் சபை. துன்புறுத்தப்படும் சபை. எபேசு சபை என்று நாம யோசிக்கல ஆதி கிரியைகளில விடுபட்டு இருக்கிற சபை, விடுபட்ட சபை. அயல அந்த விஷயம் இது துன்புறுத்தப்படுற சபை. ஆனா அந்த துன்புறுத்தல்ல என்ன விடுபடலாம்? விசுவாசம் விடுபடலாம். பல அபாயம் இருக்குது அந்த துன்புறுத்தல்ல. அயல எங்களுக்கு தெரியும் உபத்திரவங்கள் வரைக்கலாம் மெய்கிறிஸ்தவர்கள் யார் என்றது கூட தெரியும். அதில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இங்க எங்களுக்கு வர தொடங்கும். உண்மையில சிமிர்னா ஆக்கள் அல்லது முதலாம் சிமிர்னா போல நாங்கள் ஒரு தரம் உபத்திரவத்தை சந்திக்க இல்லை. மற்ற இப்ப இருக்கிற எந்த நாட்டிலையும் அப்படிப்பட்ட பெரும் மகா உபத்திரவங்கள் ஒன்றும் இல்லை என்றதை நாங்கள் வேதபூர்வமாக முடிவு. இயேசு கிறிஸ்துவே சொன்னார் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இனிமேல் வராது என்ற அளவுக்கு அது அங்க நடந்தது முதலாம் நூற்றாண்டுல. அதனாலதான் நாங்கள் சொல்றோம் எந்த சேர்ச்சும் எந்த வரலாற்றுல 2ஆம் 3ஆம் 4ஆம் 5 20 21 இனி கடைசி வரைக்கும் இப்படி ஒரு உபத்திரவத்தை மகா உபத்திரவத்தை சந்திக்க போறதும் இல்லை. அயால் இப்ப மகா உபத்திரவத்துக்குள்ள போய்கொண்டிருக்கிற அந்த சபைக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு லெட்டர் எழுதப்பட்டு கொண்டிருக்கு. ஆனா அதனுடைய அர்த்தம் அதுல இருந்த சில பாடங்கள் அப்ளிகேஷன்ஸ் நமக்கு பொருத்தம் இல்லை என்ற அர்த்தம் அல்ல. எங்களுக்கும் அதுல இருக்கிற பல விஷயங்கள் பொருத்தம் அல்ல. நாங்கள் பொதுவான உபத்திரவங்களுக்கு இப்பயும் கடந்து செல்லும். அயல மகா உபத்திரவ காலத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குறுதிகள் அதுல இருந்து எப்படி நாங்கள் காக்கப்படுறதுக்கு கடவுளங்களுக்கு வச்சிருக்கிற வழிகள் அது பொது உபத்திரவத்திலே நாங்கள் அதுகளை பயன்படுத்துறது கத்திரங்களை வச்சிருந்தா பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏண்டா இனிமேல் மகா உபத்திரவம் ஒன்று இல்லைன்ற வழியால இனி அதுல இருந்து படிக்கிற அந்த பாடங்கள் எல்லாம் பொதுவான உபத்திரவங்களே எங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். சில வேளையில நாங்கள் சபையாக அப்படி எல்லாருமே உபத்திரவப்படாட்டி தனித்தனிய சில வேளையில நாங்கள் உபத்திரவப்படலாம். ஏண்டா பல வரலாற்றுல பல இடங்களில் அப்படித்தான் நாங்கள் தனித்தனி ஆக்களை சாக்கொள்ளுறீனம் கட்டி எரிச்சிருக்கிறீனம். நமக்கு லட்டிமர் மற்றது கிரம்மரை கட்டி எரிச்சது பல பேரை நாங்கள் அப்படி தனித்தனி சபையா ஃபுல்லா அப்படி எரிச்சு துன்பப்பட இல்லை. ஒரு ஆள் 2 ஆளா வரலாறு பூரா எங்களுக்கு நடந்திருக்குது பல உபத்திரவங்கள். அதுகளை நாங்கள் சொல்றோம் பொதுவான உபத்திரவம். சாகாமாக்கள் இருக்கையில் ஆனா சபையா சாகை சபையாக கொத்தா கொத்தா கிறிஸ்தவ வீடு தேடி தேடி திரிஞ்சு ஆட்களை பிடிச்சு கொண்டு போய் வெட்டி எறிய இல்லை. அது முதலாம் நூற்றாண்டுல அது நடந்தது. அதுல இப்ப நமக்கு உபத்திரவங்கள் இருக்குது. நமக்கு உபத்திரவம் இல்லாத கிறிஸ்தவர்கள் என்று ஒரு தருமே இருக்க இயலாது. என்றா கிறிஸ்தனர் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் சொல்றது ட்ரிபுலேஷன். ட்ரிபுலேஷன் சொல்றது துன்புறுத்தல். உலகத்தில் உங்களுக்கு துன்புறுத்தல் உண்டு. ஆகிற துன்பப்படுத்தல் துன்புறுத்துறது நாம கிறிஸ்துவின் நிமித்தம் பெற துன்புறுத்தலாயும் அது இருக்க வேணும். அது நாம பார்த்த நாங்கள் சில வழியில் நாங்கள் மொக்குத்தனமா நடந்ததால வந்த துன்பப்படுத்தல் இருக்கலாம். அது கிறிஸ்தின் கதைக்கேல. அதாலே நாம துன்பத்துக்களை மாட்டிக்கொள்றது. நாமளே பைத்தியக்காரத்தனமா நடந்து அதால வர்ற அப்புறம் இயேசுவே ஐயோ நான் இவ்வளவு உபத்திரவத்துக்காக போறேன் என்று சொல்லி சில நேரம் கடவுள் சொல்லி இருக்கிற கத்திர சொல்லி இருக்கிற வீட்டாற்ற கடமைகளை நாம கவனமா செய்யாததால வீட்டுல துன்பமா இருக்கு நமக்கு. சில வேளையில ரட்சிக்கப்பட்ட மனுஷிமார் ரட்சிக்கப்படாத கணவரை கொண்டிருந்தா அல்லது ரட்சிக்கப்பட்ட புருஷன்மார் ரட்சிக்கப்படாத மனுஷிமாரை கொண்டிருந்தா அவர்கள் அந்த கடமைகளை வீட்டாற்ற கடமைகளை கவனமாக நிறைவேற்றாததால தாங்களே தங்களுக்கு மேல சோதனைகளை கிளப்பி அதால துக்கமும் துன்பமும் பாடும் என்று சொல்லிக் கொண்டு கடைசியில் அதை சொல்லுகிறோம் எல்லாம் எங்களுக்கு சிலுவைதான் எல்லாம் என்று சொல்லிக்கணும். உண்மையில இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை பற்றி கதைக்க இல்ல இஞ்ச. அது இயேசு கிறிஸ்து கதைக்கிற சிலுவை வேத வசனத்தை கை கொண்டு அதன்படி நடக்கிறதால நாம அனுபவிக்கிற பிரச்சனை. அதனால நாங்கள் இன்றைக்கு பார்த்த மாதிரி காலம வேத வசனத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவிசுவாச எஜமான்கள் அவங்க மிகச்சரியானதுக்கும் சரியானதுக்கும் இடையில பிரச்சனையாக எழும்பினதால நாங்கள் அதுக்கு எதிர்த்து ஏதாவது விஷயங்கள் செய்தாலே நாம சந்திக்கிற பிரச்சனை. அதுக்கு நாம் உண்மையா நடக்க வலிக்கிட்டா பிரச்சனை. வேதம் சொல்லுது அதுல எப்படி நாங்கள் நடந்திருக்க வேணும். அது கிறிஸ்துவின் நிமித்தம் வந்த பிரச்சனை இல்ல. அதுகள் எல்லாம் அதுல கிறிஸ்துவின் நிமித்தம் பெற பிரச்சனை என்று சொல்றது வேத வசனத்தின்படி வாழ்ந்ததால நாம சந்திக்கிற துன்புறுத்தல். வேத வசனம் சொல்றத நாம அலட்சியம் பண்ணி போட்டு வாழ்வதால வர்ற பிரச்சனைகள் அது கிறிஸ்துவின் நிமித்தம் வரையில. அது எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நாங்கள் அனுபவிக்கிற பிரச்சனை. கன பேர் கன இடங்கள்ல மக்கள் சொல்றதுக்கு கேள்வி கேட்கல. உண்மையில அவர் பல பேருக்கு இருக்கிற பிரச்சனை வேத கிறிஸ்துவ நிமித்தம் இருக்கிற பிரச்சனை இல்ல. பல பேருக்கு இருக்கிற பிரச்சனை கிறிஸ்துவின் வசனத்தை கவனிக்காம நடக்கிறதால வர்ற பிரச்சனை. கிறிஸ்துவின் வசனத்தை கவனிக்காம நடக்கிறதால வர பிரச்சனை. அதாவது தங்களுடைய தங்களோட சுய ஞானங்கள் சுய பலன்கள் அங்க ஈடுபடாம போறதால வந்த முரண்பாடு. மற்றபடி கத்தர் ஞானம் எடுவடையிலே கத்தர் சொன்ன வழி கை கொள்ளப்படாம மீறி அவர்கள் என்னையும் கட்டாயப்படுத்துறீனமே என்று அப்படி வரையில பல பேருக்கு பிரச்சனை. பல கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு உபத்திரவம் சிலுவை என்று சொல்லுறது கிறிஸ்துவின் நிமித்தம் சந்திக்காத பிரச்சனை. அத மனதில் நீங்கள் வச்சிருக்க வேணும். நம்மட சபையிலேயும் நம்மட மக்கள் மத்தியிலேயும் பலருக்கு அப்படித்தான் இருக்கு. கிறிஸ்துவின் நிமித்தம் என்றால் அது வலு தெளிவாக நாங்கள் அடையாளம் காட்டலாம். எந்த வார்த்தை எந்த கட்டளப்படி நாங்கள் நடக்கிறதால இது இப்படி பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், அதால எங்களுக்கு என்ன உபத்திரவங்கள் வந்துகிறது. கட்டளப்படி எந்த கட்டளையும் அது காட்டப்படலாம். ஆனா சரியான பிரச்சனையா கிடக்கண்டா அது முற்றுமுழுக்க நம்முடைய அலட்சியம் அசம்பந்தம் வேத வசனத்துக்கு கவனமா நாம கை கொள்ளதால வர பிரச்சனை. அதுல கிறிஸ்தவ நிமித்தம் பெறுகிற உபத்திரவத்தையும் கிறிஸ்தவின் நிமித்தம் இல்லாத உபத்திரவத்தையும் சரியாக வித்தியாசப்படுத்த தெரிஞ்சிருக்க வேண்டும். ஜோபுக்கு வராத பிரச்சனையோ என்று நாம சொல்ல ஜோபு கத்தரின் நிமித்தம் தான் நம்மள பிரச்சனையும் சந்திச்சார். கத்தரான் அதுக்கு முடிவு பண்ணுன்னு பிசாசு விழுத்தலாம் என்று வாக்கியங்கள் கத்த சரி அப்ப சரி போய்ப்பார் அவன். மற்றபடி ஜோபு கத்தற்ற சத்தியத்துக்கு முரணாக நடந்து கொண்டு அதை கவனிக்காம விட்டதால அவன் மனுஷி புறநதி இதை பிடிச்சு கொண்டு இனிமேல் தூசி போட்டு சேர்த்து போக பேச இல்லை. இது நாங்கள் புருஷன் மேற்ற கடமைகளை வீட்டை சரியா நிறைவேற்றாம இருக்கேக்க மனுஷியால பிரச்சனைகள் வரையல. நாம கிறிஸ்தவன் என்றபடிதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை வருது. இல்ல இல்ல கிறிஸ்தவனா இல்லாதபடியெல்லாம் பிரச்சனை வருது.
நாம புருஷனுக்கு பாத்தியா, நாம கிறிஸ்துவுக்கு போய் சபைக்கு போறபடியது நமக்கு இவ்வளவு பிரச்சனை மனுஷனால வரும். இல்ல இல்ல, நீ கிறிஸ்து சொன்னபடி கிறிஸ்தவ மனுஷிய அந்த கடமையில புருஷனுக்கு செய்யாதபடியெல்லாம் பிரச்சனை வருது. பல பிரச்சனைகள் நாம சந்திக்கிற பிரச்சனைகள் அது கிறிஸ்துவின் நிமித்தம் வர இல்லை. கிறிஸ்துவின் நிமித்தம் என்றது அங்க சரியாக நாம வரவிலக்கணப்படுத்தணும். அது சிம்பிளா 10 கற்பனை 10 கற்பனைப்படி நடந்ததால பிரச்சனை. அது நமக்கு கர்த்தர் நெடுகவும் அதை அனுமதிக்கிறது இல்லை. ஏண்டா அந்த சோதனைகள் அந்த உபத்திரவங்கள் அது குறிப்பிட்ட கொஞ்ச காலம். ஆனா இது ஐயோ நான் செஞ்சு போனாலும் ஒரே வீட்டுல பிரச்சனை தான். இது கர்த்தரால வராது இல்லை. இது நாங்கள் சோதனை நாமளே ஏற்படுத்தி கொண்டு நாங்களே கர்த்தர் வசனத்துக்கு விரோதமா நடக்கிறதால கர்த்தர் எங்களுக்கு பிசாசிட்ட இடம் கொடுத்து விடுற விஷயங்கள். அதுல உபத்திரவம் துன்புறுத்தல் என்று கவனிக்க கேட்கல. நாம சரியான கவனமா இருக்க வேணும். முதலாம் கற்பனைக்கு எதிரான பாவமா, முதலாம் கற்பனைக்கு எதிரான போராட்டமா, அதாவது விக்கிரகங்களிடம் இருந்து மெய்யான தேவனிட்ட மனம் திரும்பினதால நமக்கு ஏற்படுகிற துன்புறுத்தல்களா? நாங்கள் இவ்வளவு நாளும் விக்கிரகத்தை சேவிச்ச நாங்கள் இப்ப அந்த விக்கிரகத்தை விட்டு போட்டு நாங்கள் மெய்க்கடவுளை சேவிக்கிறதுக்கு திரும்பினதால எங்களுக்கு குடும்பத்தாராலையும் குடும்ப சொந்தக்காரராலையும் ஊராலையும் எங்களுக்கு வேலை செய்கிற இடத்திலையும் பள்ளிக்கூடத்திலையும் அதான பிரச்சனையா என்றா அது கிறிஸ்துவ நிமித்தம் உபத்திரவம். ஏண்டா கிறிஸ்து விட்ட நாங்கள் விக்கிரகங்களை விட்டு திரும்பினதால் அயல அந்த உபத்திரவம் அந்த துன்புறுத்தல்கள் எங்களுக்கு தாங்கிறதுக்கான பலனை கெட்ட தருவேன். அதுகளில் எங்களுக்கு மகா உபத்திரவமா கெத்தர் அதுகளை அனுமதிக்கிறது இல்லை. ஏன்னா அது இப்ப எல்லாம் எங்களுக்கு உபத்திரவம் தான் அந்த மாதிரியான துன்புறுத்தல். அல்லது நாம சொல்ற மாதிரி இரண்டாம் கற்பனைக்கு எதிரான பிரச்சனை. நாங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது இல்லை. நாங்கள் ஓய்வு நாளை தவிர வாராந்திர கர்த்தருடைய பண்டிகையான அந்த கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த புதிய உடன்படிக்கையின் இளைப்பாறு நாளை தவிர வேற எந்த ஒரு நாளையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில சமய பரிசுத்த நாளாக கொண்டாடுறதில்லை. சமய பரிசுத்த நாளாக கொண்டாடுறதில்லை. அது செய்யாததால எங்களுக்கு உபத்திரவமாக எங்களை துன்புறுத்துறீனாமா. அது இல்ல நீங்கள் கிறிஸ்துமஸுக்கு வரவனும் வராட்டி உங்களுக்கு பிரச்சனை, இதை நாங்கள் பாப்போம் கொள்ளுவோம்னா சரி பாருங்க பிரச்சனை இல்லை, இது என்ன நாங்கள் வரையலாது என்ற சரி அது காரணமா காட்டி நீங்கள் எங்கட கோயில்கள் அதுகளுக்குள்ள எல்லாம் வரமாட்டீங்களா இல்ல என்ன நாங்கள் சர்வீஸ் எங்கட சர்வீஸ்கள் எல்லாம் பிள்ளை என்று சொல்றீங்க. அப்ப அதான உங்களுக்கு நீங்கள் இதுக்கு பொறுப்பா இருந்தா கட்டாயம் அங்க கோயிலுக்குள்ள வரணும். அப்ப அதான நாங்கள் உங்களுக்கு அதுல எல்லாம் நாங்கள் அந்த சலுகைகள் செய்யலாம். அதுல நியாயமா கிடைக்க வேண்டிய சலுகைகள், நியாயமா கிடைக்க வேண்டிய புகழ்ச்சிகள், நியாயமா கிடைக்க வேண்டிய போனஸுகள் கிறிஸ்துவனுடைய ஆராதனையை தவிர வேற எந்த பிழையான ஆராதனைகளுக்குள்ளே நாங்கள் பங்கு பெற்ற மாட்டோம். எங்கட பிரசனம் அங்க இருக்காது. ஐயர் அங்க பூஜை செய்யல நாங்கள் அதில் நிக்க மாட்டோம். எங்களுக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான். ஆனா உங்களுக்கு உங்களோட சமய அனுஷ்டானங்கள் நீங்கள் செய்கிறதா இருந்தா நீங்கள் செய்து கொள்ளலாம். அக்கா நான் மேனேஜரா இருந்தபடியெல்லாம் கட்டாயம் நான் வரணும் என்னால அது ஏலாது என்று சொன்னதால நம்மளுக்கு அங்க ஆபீஸ்கள்ல செக் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் இறுக்கங்கள் அழுத்தங்கள் எங்களை சரியாக எங்களை பாராட்ட வேண்டிய இடங்கள்ல பாராட்டாம எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இடத்துல எங்களை தள்ளி பின்னுக்கு வச்சு இப்படி எங்களை வேதனைப்படுத்துறது இருக்குது. அது கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவங்கள். இரண்டாம் கட்டளைக்கு எதிராக நாம போக மாட்டோம் என்று சொன்னதாலே வர்ற உபத்திரவங்கள். நாலாம் கற்பனைக்கு விரோதமான உபத்திரவங்கள் அது எங்களுக்கு தெரியும். குறிப்பாக
படிப்புகள் வரைக்குள்ள நீங்க ஸ்காலர்ஷிப் வரணும், ஸ்காலர்ஷிப் ஞாயிற்றுக்கிழமை. அப்ப சில வேளையில சில பள்ளிக்கூடங்கள் அதை உபத்திரமே எங்களுக்கு அது துன்புறுத்தல் இல்லாமலே அவங்க ஆக்கிட்டோம். அதாவது உங்களுக்கு எக்ஸாம் அடிப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா வந்து சொல்லிட்டு போனா சரி. எங்களுக்கு அப்ப ஸ்காலர்ஷிப் கட்டாயம் எல்லா கிறிஸ்தவருக்கும் ஒரு உபத்திரவமான பிரச்சனை இல்லை, துன்புறுத்தல் இல்லை. சுண்டுக்குழியில இப்ப அவரை கூப்பிட்டு அவளே கேட்கிறோம், நீங்கள் ஸ்காலர்ஷிப் எடுக்க விருப்பமா இல்லையா? ஸ்காலர்ஷிப் எடுக்க விருப்பம் இல்லாட்டி சரி, அது நீங்கள் சொன்ன சரி, நீங்கள் கிளாஸுக்கு வர தேவையில்லை, உங்களுக்கு அது அந்த கிளாஸ்ல நீங்கள் இருக்க தேவையில்லை, நாங்கள் அதை அக்ரி பண்ணிட்டோம், அது நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், பிரச்சனை இல்லை. அப்ப அது ஒரு விதத்துல எங்களுக்கு ஒரு விதமான துன்புறுத்தல் குறைக்கப்பட்டிருக்கிறது, துன்புறுத்தல் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கு. ஆனா அதே நேரம் வேற பாடசாலைகள்ல குய்யோ முறையோண்டு கத்தி இதண்டி ஆர்ப்பாட்டம் போட்டு இது நீங்கள் முதலே சொல்லி இருக்கலாம், இதண்டி இருக்கலாம், என்ன எப்படி என்று நாங்கள் இல்ல பிள்ளைக்கு சுவாயினம் காரணமாக வரவில்லை என்ற ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பியிருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு. ஆனா அந்த காரணம் சரியா சொல்லப்பட வேணும் இல்ல, என்னதானே சுவிசேஷம் பரம்புறதுக்கும் என்ன காரணத்துக்காக நாங்கள் இதுல தியாகம் பண்றோம் என்று தெரிகிறதுக்கும் அதானே சுவிசேஷம். அதனால ஞாயிற்றுக்கிழமை இந்த டெஸ்ட் வைக்கப்படுகிறபடியால நாங்கள் பங்கு பெற்ற முடியாது சமய கடமை நிமித்தம். அப்ப அதை சொன்னாதான் உபத்திரவம் தொடங்கும், துன்புறுத்தல் தொடங்கும். அதை சொல்லாம நாம சாட்டு வேற சாட்டுக்காரன் சொன்னாலும் ஒரு நேரம் அங்க பெருசுபடுத்த போறது இல்லை. அப்ப துன்புறுத்தல் கிறிஸ்துவின் நிமித்தம் வர்றதா என்றது நாம அடையாளம் காணக்குள்ள சிமிர்மா சபைக்கு கிறிஸ்துவே சொல்ற அந்த துன்புறுத்தல் தன்னாலதான். அவர் சவுலுக்கு அவர் அந்த மத்தியானத்தில் அவர் தோன்றி சொன்னார், சவுலே சவுலே நீ என்ன துன்புறுத்துற? ஏண்டா எருசலேமில் இருந்து சுத்த இருந்த எல்லா சபைகளும் துன்புறுத்தப்பட்டுச்சு, ஸ்திரியரையும் புருஷரையும் இழுத்து கொண்டு வந்து போட்டான் சிறையில பவுல். சவுல் அதனால அதான் துன்புறுத்தல் கிறிஸ்துவின் நிமித்தம். அதுல இது சரியாக நாம முதல் ஐயோ வீட்டுல சரியான பிரச்சனையா கிடக்குது என்ன நாம சொல்ல முதல் எந்த கட்டளைக்கு எதிராக பாவம் செய்யக்கூடாது என்று நின்றதால நமக்கு வீட்டுல பிரச்சனை என்ன முதல் அப்படி ஒன்றும் நமக்கு தெரியலன்னா அப்ப அது கிறிஸ்து நிமித்தம் இல்லை. அந்த உபத்திரவம் அது நாங்கள் சமாளிக்க தெரியாம நாம உபத்திரவத்தை வாங்கி கொண்டிருக்கோம். இல்ல அது கட்டாயம் நானா நீயா என்ற ஒரு தகவோர்ல வந்திருக்கு, அதாவது கயிறுத்தெல்லாம் வீட்டுக்குள்ள வந்திருக்கு. அதால அப்படி பிரச்சனை தொடங்கும். இல்ல பொறுமையோட போயிடுவோம்னா பொறுமையா முடிஞ்சு போச்சு, ஒரு அங்க பிரச்சனை இல்லை. அல்லது நாங்கள் சரியான அந்த விஷயங்களை கவனிக்க வேணும். இந்த ஆபீஸ்ல சரியான பிரச்சனை, ஆபீஸ்ல என்ன தார பிரச்சனை 10 கட்டில எந்த கட்டில நீ கை கொள்றதால பிரச்சனை உனக்கு ஆபீஸ்ல நீ கள்ள சைன் வைக்க மாட்டேன்றால, களவு செய்ய மாட்டேன், நான் பொய் சாட்சி சொல்ல மாட்டேன், நான் பொய்யா நடக்க மாட்டேன். அல்லது நாம எஜமான்களுக்கு வேலைக்காரருடைய கடமையில் தொடர்பான அறிவில்லாம நாம செய்த அறிவிலித்தனமான செயல்களால நமக்கு பிரச்சனையா ஏன்னா கடமை சரியா நிறைவேற்றல பிரச்சனை நடந்திருக்கு. கிறிஸ்துவின் நிமித்தம் உபத்திரவத்துக்கும் கிறிஸ்துவின் நிமித்தம் அல்லாத உபத்திரவங்களும் தெளிவாக வித்தியாசப்படுத்தப்பட வேண்டும். எங்களுக்கு இந்த எபேசு சபையிலையும் அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. என் நாமத்தின் நிமித்தம் எந்த பேருக்காக நீ கலைக்காம சளைக்காம வேலை செய்த கலைப்பு சளைப்பு ஏற்பட்டது. இந்த சபைக்கு கலைப்பு மனுஷரா பிறந்திருக்கிற எல்லாருக்கும் இருக்கு. அயல கலைச்சு போனப்பா இந்த விஷயத்துல புள்ள வளர்த்து என்ன கிறிஸ்துவின் நிமித்தம் புள்ள வளர்த்து கலைக்கிறியோ இல்லாட்டி புள்ள வளர்க்கறதுல கலைக்கிறியோ, அப்ப அங்க பிரச்சனை ரெண்டே மாற்றம் வித்தியாசப்படுத்துற. கனவேருக்கு புள்ள வளர்க்கறது கரைச்சல், ஆனா கிறிஸ்துவின் நிமித்தம் புள்ள வளர்க்கிறோம் அதை விட கரைச்சல். அதுல கிறிஸ்து என்னாமத்தின் நிமித்தம் நீ கலைப்படைகிற, அப்படி கலைப்பு வரைகளையும் சளைக்காம நிக்கிற என் நாமத்து. அதுல சில பேருக்கு
சுபாவப்படியே சில திறமைகளும் இயலுமைகளும் இருக்கிறபடியால அவர்கள் கலைக்காம சில விஷயங்களை செய்து கொண்டு போவினர். அவர்கள் பெருசா அதால பாதிக்கப்பட மாட்டினர். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் பொருத்தம் இல்லை. என் நிமித்தம் நீ கலைக்காமல் வேலை செய்கிற. சில பேர் சுபாவ சர்றப்படி நல்ல ஸ்ட்ராங்கான ஆட்கள். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவங்கள் இல்லாம வேற மாதிரி நீதி நிமித்தம் பாடுபடைக்கல அவர்கள் நினைச்சுக்கொள்வீன தாங்கள் கிறிஸ்து நிமித்தம் தான் பாடுபடுகிறோம் என்று. உதாரணத்துக்கு விடுதலை புலிகளுடைய போராட்டத்தை சொல்லுவோமே, அதுல அது கிறிஸ்தவர்களா இருக்கிறார்களையும் ஐயோ அது நம்ம நாடு ஒரு நீதி, அவங்க என்ன ஒரு அடிமைத்தனத்தில் வச்சிருக்கலாம், அது பிழைதானே, அது நீதி இல்ல, அது இன்னொரு இனத்தாக்கள் இன்னொரு இனத்தை அடக்க இயலாது, ஆகல அது அநீதி, ஆகிய நீதிக்காக நாங்கள் நிக்க வேண்டும் என்றதெல்லாம் சொல்லு. அதுக்காக ஒரு போராட்டம், அப்படிப்பட்ட நிலைமைகள். அல்லது நாங்கள் சொல்லுவோம் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்துக்கு ஒரு பொறுப்பாளர், அது நீதியா நடக்கணும், நீதிக்காக பாடுபடுகிறோம். அல்லது சிறையில் அடைக்கப்பட்ட அரசியல் கைதிகள் நீதிக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம், சிறையில் அடைக்கப்பட்டவர்களுக்கான விடுதலைக்காக நாங்கள் நீதிக்காக முன்னெடுக்கிறோம். இப்ப இந்த நீதி எல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் செய்யப்பட்ட நீதி அல்ல. இதோ கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் செய்யப்படுற நீதிகள் அல்ல. கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நீதி செய்யப்பட்டா சிறையில் அடைக்கப்பட்டிருக்க வேண்டிய இந்த அவசியமும் இல்லை, காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தில் இருக்க வேண்டிய தேவையும் இல்லை, அல்லது துவக்கெடுத்து சண்டை பிடிச்சிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இது கிறிஸ்து நாமத்தின் நிமித்தம் அல்லாத மனுஷ நீதிகள். அதுல இந்த நீதிகளுக்கு கிறிஸ்து அவன் நீதி செய்கிறான், அதால நான் அவனோட இருக்கிறேன். கடைசி வரைக்கும் அவனோட கிறிஸ்து இல்லை. கிறிஸ்துவின் நிமித்தம் நீதி என்றதுக்கும் மனுஷரின் நிமித்த நீதி என்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாங்கள் ஒரு கையில துவக்கும் ஒரு கையில பைபிளும் வச்சுக்கொண்டு நாங்கள் வேலை செய்கிறோம், அல்ல ஒரு கையில துவக்கு ஒரு கையில பெண் பிடிச்சுக்கொண்டு வேலை செய்கிறோம் என்றா அது கிறிஸ்துவின் நீதியின் நாமத்தின் நிமித்தம் அது வரவு. நெகேமியாக்கள் செய்த மாதிரி அவங்களும் ரெடி, சண்டைக்கு வேலையும் போகணும், சண்டைக்கும் ரெடி. கிறிஸ்துவின் நிமித்தம், கடவுளுடைய அரசின் நிமித்தம். அந்த நாடு தங்கடல், அது கிறிஸ்து கொடுத்தார். அந்த கிறிஸ்து அவர்களுக்கு மறுபடியும் அதை கொடுத்தார். மிச்ச இருந்த அந்த கொஞ்சம் நல்ல கூடைகளை கொண்டு வந்து கொடுத்தார். அதனால அந்த நாட்டில் கிறிஸ்துவனுடைய 10 கற்பனையாகிய நீதிக்கு முரணாக வேற எதுவும் எவரும் அதுக்கெல்லாம் ஒன்றும் செய்யறார். அதுக்காக தூக்கி கொண்டு நாங்கள் பெண் பிடிக்க, நாங்கள் சாந்து பிடிச்சு கட்டுறதுக்கு ரெடி. ஒரு கையில சாந்தகப்ப ஒரு கையில ஈட்டி. அவ கவனிவா நாடு பிடிக்கலாம், நாடு கட்டலாம், அதுக்கு துவக்கம் தூக்கலாம். ஆனா கிறிஸ்துவின் நிமித்தமாக அது இருக்கிறதான்றதான் கேள்வி. கிறிஸ்துவின் நிமித்தம் இல்லாம கரவேர் தூக்கினவன் கரவேர் இல்ல. அவர்களுடைய செயல்பாடுடைய கிறிஸ்துவுக்கு எதிராக அவர்கள் நடந்தாலும் கடவுள் அப்படி அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்தவர். அதனால நாங்கள் சரியாக அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த உபத்திரவப்படுறோம், துன்புறுத்தப்படுகிறோம், நாங்கள் சிறையில் அடைக்கப்படுகிறோம் என்று சொல்லிக்கல. ஆண்டவர் சொன்னார், என்ன எப்ப சிறையில வாக்க வந்தீங்க நீங்கள்? உங்க சகோதரர் ஒருவன் சிறையில இருந்தா, சகோதரர் ஒருவன் சிறையில இல்ல, இருக்கிறவன் எல்லாம் அநியாயத்தின் பேர்ல கிளம்பெலும்பி சிறையில இருந்தபடியால நாம் போய் பார்த்தா கிறிஸ்துவ நீதி அங்க நிறைவேற்ற இல்ல. விளங்குதோ? அதுக்காக நாங்கள் போய் பார்க்க கூடாதுன்றது இல்லை. அந்த வசனம் அதுக்கு இல்ல பொருள். அந்த வசனம் உங்கள் சகோதரர்கள், இந்த சகோதரர்கள் இந்த விசுவாசத்தோடைய ஆட்கள் அப்படின்னா அது முழுக்க முழுக்க அது கிறிஸ்துவின் நிமித்தம் தான் அந்த சிறவாசம். கிறிஸ்துவின் நிமித்தம் சிறவாசம். உதாரணத்துக்கு நாம பப்ளிஷ் பண்ற இந்த புத்தகங்கள், இந்த இதுகள்ல இந்த பால் அன்னகர்கள்
பால் மாறியல் பற்றி நாங்கள் எல்லாம் அடிக்கிறோம், எல்லாம் கதைக்கிறோம். அது பப்ளிக்ல நமக்கே தெரியும், அது பெரிய பிரச்சனைக்குள்ள புத்தகங்கள் இல்ல. அது சமூகத்துக்கு வேண்டப்படாத ஆட்கள் நம்மளை அப்படியே பேன் பண்ணி அதுக்கு முக்கியமா இருக்கிற என்னையும் தூக்கி கொண்டு போய் உள்ளுக்கு போடக்கூடிய புத்தகங்கள் அதுகள் எல்லாம். அதுல சமுதாயத்தினுடைய ஒற்றுமையை குழப்புறீனம் என்ற எல்லாம் சுத்தவரை இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஆட்கள். அப்படிப்பட்ட இந்த புத்தகங்களை நாம எழுதினதால நம்மளை தூக்கிக்கொண்டு சிறையில போட்டா அதை பார்க்க வர்றதுக்கு தான் மத்தேயு 25 கதைக்கப்பட்டிருக்கிற வசனம். அதுதான் கிறிஸ்துவ நிமித்தம் துன்புறுத்தல். கிறிஸ்துவ நிமித்தம் துன்புறுத்தல் அல்லது நாங்கள் பேக்கரி வச்சிருக்கிறோம், அல்லது நாங்கள் ஒரு ஏதோ ஒரு நல்ல எங்களோட பேக்கரி நல்ல கேட்கறதுல அதுக்கு பால் மாறி 2 பேர் தாங்கள் கல்யாணம் செய்ய போறோம் அல்லது தங்களுக்கு ஒன்று செய்த சொல்லி கேட்டவர். நாங்கள் அதுக்கு இல்லையண்ட. நாங்கள் இப்ப இதுக்காக போய் நுகர்வோர் போய் இதுல போய் சொல்லி அடிப்படை மனித உரிமை மீறல்ல சொல்லி எங்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து எங்களை வழக்கில அலைய விட்டு அது உண்மையில உபத்திரவம். ஏன்னா 10 கற்பனைக்கு எதிரான பாவத்தை நாங்கள் எதிர்த்த நாங்கள். அதுல இப்படிப்பட்ட விஷயங்களால நாங்கள் உபத்திரவப்படுறோமா? இல்லாட்டி மிகச் சரியானதுக்கும் இடையில இருக்கிறதுல பிணக்கப்பட்டு நாம மண்டையை நோடிச்சு கொண்டிருக்கிறோமா? அது உபத்திரவம் இல்லை. அல்லது ஒரு ஆளுக்கு விளங்கப்படுத்தியே நெடிய கலைச்சு போனோம், ஐயோ சரியான கரைச்சலா கிடக்குண்டா, இது கிறிஸ்தவ நிமித்தம் வரையில் அது இந்த கரைச்சல் எல்லாம். அது இந்த பூமியில நாங்கள் படுற உபத்திரம் பாவத்து நிமித்தம், கிறிஸ்தவ நிமித்தம் இல்லை. அதுகள் எல்லாம் அதுல ஆபீஸுகள்லையும் ஸ்கூல்லையும் வீடுகள்லையும் நாங்கள் படுற உபத்திரவங்களை செண்டா பிரிக்கிறதுக்கு வடிவா தெரிஞ்சிருக்க வேணும். இது எதால இந்த உபத்திரம்? கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவோட பேரால, கிறிஸ்துவோடைய நீதி நிமித்தம் தான் இது எனக்கு இந்த வாழ்க்கையில அனுபவிச்சு கொண்டிருக்கிறேனா இல்லையா? பால்மாறியல் இப்படி அவர்கள் சில நேரம் பேரேடா ஊர்வலம் அவர்கள் வெளியில் அவர்கள் செய்து கொண்டு போவேக்களை நாமல் சில நேரம் இல்ல இது பால்மாறியல் கடவுளுக்கு எதிரானது, அவர்கள் மனம் மாற வேணும், கடவுள் ஆணையும் பெண்ணையுமே படைத்தார், ஆண் பெண்ணாகவோ பெண்ணானாவோ மாற இயலாதுன்னு நாமல் ஒரு பேனரை நாம இந்த நாட்டில் அது எல்லாம் இருக்குதானே ஜனநாயகம். அதுல நாம அதை கொண்டு போய் அதுக்குள்ள காட்டேக்குள்ள சில போலீஸ் நம்மளை தான் முடிச்சு கொண்டு உள்ளுக்கு போடுவான். நாங்கள் வேற ஒண்ணு கத்தி ஒண்ணு குழப்பே இல்லை. அவரை போய்க்குள்ள நாங்கள் பக்கத்துல நின்று பேனரையும் காட்டிக்கொண்டு நாங்கள் கடவுள் ஆணையும் பெண்ணையும் மட்டும்தான் படைத்தார். ஆண் பெண்ணாக மாறுதல், பெண் ஆணாக மாறுதல் வேதத்துக்கு முரணாக கடவுள் படைப்புக்கு எதிரான பாவம், மனம் திரும்புங்கள் என்று இப்படி 4-5 பேர் அதை நின்றா அதை சத்தம் போடாம போலீஸ் விட்டுட்டு போனா பரவாயில்லை. அப்பதான் ஜனநாயகம் சொல்ற ஜனநாயகம் இருக்குது இங்க. ஆனா இங்க ஜனநாயகம் இல்ல, உபத்திரவம் பேர் சில வழியில இல்ல. அது அவர்கள் குழப்பினால் அவர்கள் சமுதாயத்தின் ஒற்றுமையை குழப்புகிறவர்கள் என்று சில நம்மள தூக்கல. இப்படிதான் அமெரிக்காவில எல்லாம் தூக்கி ஆட்களை உள்ளுக்கு போடுறாங்க. அப்ப அமெரிக்காவில் நடக்கிறது இங்க நடக்க கனனையால எடுக்காது. அமெரிக்காவிலே அது நடக்குதுன்னா இந்த நாடெல்லாம் இன்னும் எவ்வளவு அடிப்படை மீறல்களை செய்கிற நாடுகள். அதனால நாம கடவுளுக்கு சோதரம் இன்னும் அதுகளை ஏதோ கட்டுப்படுத்தி பேசாம விட்டு இருக்கிற இந்த வருஷம் தான் பார்த்தா பேப்பர்ல ஒரு கதையில் இந்த போன ஜூன் மாசத்துக்கு, அதுக்கு முன்னுக்கு 2-3 வருஷமும் ஜூன் மாசம் பேப்பர்லயே அதுகள் வரும். ஆனா இந்த வருஷம் மட்டும் பேப்பர்களையும் ஒன்றும் இல்லை, ஒன்றையும் காணையும். கத்திரி ஸ்தோத்திரம், ஏதோ கடவுள் நம்முடைய சபங்களையும் கட்டி இதுகள இந்த பாவங்களை குறைக்கிறதுக்கு அவர் வழி செய்கிறார். இல்லாட்டி பஸ் ஸ்டாண்ட்லையும் அதுலையும் இதுலையும் அவர்களுடைய இதுகளை பேப்பர்காரங்களும் ஊடகங்களும் எடுத்து போடுறது. இந்த முறை ஒன்றும் இல்லை. அதுக்கு பதில இந்த இது ஓரின திருமணம் இந்த நாட்டில் இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அதனால் அது செய்வது சட்டத்துக்கு முரண் என்று சொல்லி ஒரு அமைச்சரும் பப்ளிக்கா வெளிப்படையா இந்த முறை தான் சொல்லி இருக்கிறதும் அது வரவேற்கத்தக்க விஷயம்.
ஆனா சட்டமாக்கிட்டாங்கடா இனி ஒரு கதை கேளாது. ஆனால் அப்ப அந்த மாசத்துல எழுப்பின ஒரு ஒரு தூதுவர் ஒரு ஆள் வெளியில இருந்து அப்ப வந்திருந்த ஒரு ஆள். அப்ப அவர் இல்ல நீங்கள் இந்த மாற்று பாலினத்தவருக்குமான ஒரு இதுகளை கவனிக்க வேணும் என்றீங்களா. அப்ப சட்ட தொடர்பானவர் இன்னும் இந்த நாட்டில் அது சட்டமாக்கப்படையில ஆகையால அது குற்றம் தான் என்று அவர் சொல்லி முடிச்சிருக்கிறார். அயல இப்படி இருக்குது. ஆனா இது அமெரிக்கால அங்க எல்லாம் லோகால போய், ஆனா இப்ப திருப்பி ட்ரம்பால திருப்பி அது பிரச்சனையாக்கப்பட்டு இல்ல அது அப்படி செய்யறார். சத்தியத்தின் அது ஒரு விதத்துல கிறிஸ்துவின் நிமித்தம் தான் அவங்க அதை அமல்படுத்துறாங்க, வேதத்தின் நிமித்தம் அதை செய்யறாங்க. ஆனா இதுக்கு முன்னுக்கு நடந்த 5-10 வருஷம் ஒபாமாவில இருந்து 70 வயசு மனுஷியும் தூக்கி உள்ளுக்கு போட்டாங்க 40 வருஷம் சிறை தண்டனை. என்ன அவங்களோட பால்மாரிகளுடைய அந்த ஊர்வலத்தில் மனுஷி பக்கத்துல பிளீஸ் ரிப்பன், தயவு செய்து மனம் திரும்புங்கள், இது கிறிஸ்துவுக்கு எதிரான பாவம் என்று சொன்னதுக்கே தூக்கி பிடிச்சு கொண்டு கோர்ட்ஸ்ல கேஸ போட்டு அடிப்படை மனித உரிமையை மீறி இருக்கிறபடியா 40 வருஷம் சிறை தண்டனை. இப்படியெல்லாம் செய்திருக்கிற அந்த ஓட்ட நாடு நம்ம நாட்டில இன்னும் அப்படி ஒண்ணும் இல்ல. ஆனா இதெல்லாம் கிறிஸ்துவ நிமித்த உபத்திரவமா அல்லது நம்மளாலே உபத்திரவமான்றது வேற. பொதுவா நிறைய பிரச்சனை நம்மட பாவத்தால, நமக்குள்ள வாசம் பண்ற பாவத்தால. அந்த ஒன்று அசண்ட அல்லது அலட்சியம், கவனையினம் அல்லது சில வேளையில விடமாட்டேன் பாப்பம் இருக்கா என்ற அந்த தெனாவட்டு பெருமை, அவ்வளவுதான். வேறதான ஒரு பிரச்சனையும் மனுஷன் மனுஷிக்களையும் இல்ல, பெற்றார் பிள்ளைகளுக்களையும் இல்ல, வேற ஒரு விஷயத்துக்களையும் இல்ல, ஆபீஸுகளையும் இல்லை. அப்படித்தான் ஒரு பிரச்சனைனா அது பப்ளிக்கு நமக்கு வரும். ஏன் அந்த பிரச்சனை அது சாட்சி அறிவிக்கப்படும், அதுக்கு ஆசாரியனுடைய உதவிகள் தேவைப்படுத்தப்படும். ஏலா சிமிர்னா சபைக்கு உபத்திரவம் வரைக்கல்ல கர்த்தர் அங்க ஒரு சபையையும் அந்த சபைக்கு பொருத்தமான ஒரு மூப்பனையும் வச்சு போட்டுதான் உபத்திரவத்தை அனுமதிச்சார். கிறிஸ்து தப்பிக்கிறதுக்கு ஏதும் இல்லாத விதத்திலேயோ அல்லது ஒரு ஒத்தாசை பண்றதுக்கு ஆக்கள் இல்லாத விதத்தில் உபத்திரவத்தை அவர் அனுப்ப இல்லை. மகா உபத்திரவத்துக்கே சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், எப்படி விஷயங்கள் நடக்கும், எப்படி பெறப்போது, என்ன மாதிரி, ஆனாலும் பயப்பட வேண்டாம். அதனால மெய் கிறிஸ்துவ நிமித்தம் உபத்திரவ படையக்குள்ள நாங்கள் நினைச்சக்கூடாது நாம தனியா உபத்திரவப்படுறோம். இல்ல இல்ல, அங்க சபை இருக்குது, அதை பார்க்க. ஆனா உன்னிமித்தம் உபத்திரப்பட்டா சபையை ஒன்றும் செய்யறாரு, சபையை கைவிடும். ஏடா நீங்கள் மறந்து நடவுங்கப்பா, என்ன இது. ஆனா கிறிஸ்துவ நிமித்தமா சபையை சேர்ந்து நிற்கும். ஆசாரியன் அதுக்கு டபுள் இதுல நிற்பான். ஐயா நாங்கள் இப்ப ஸ்கூல்ல நிக்கிறோம், இப்படி இப்படி கேட்டவங்க, அல்லது ஐயா நாங்கள் ஸ்கூலுக்கு போய் சொல்லத்தான் போறோம், அப்ப என்ன மாதிரி சொல்லணும், எப்படி இதை கதைக்கணும், சரி அப்ப என்ன சொல்ல போறோம், கூட இல்லப்பாடு என்ன மாதிரி, ஐயா உள்ளதான் சொல்ல போறோம், ஞாயிற்றுக்கிழமை என்னோடதான் வேற இல்லை, மற்றபடி வேற காரணங்கள் சொல்றதால நான் கிறிஸ்துக்கு அது மகிமையா இருக்க போறதில்லை, கிறிஸ்துவோட நாமத்தை நாம அறிக்க பண்ணல, அதனால உள்ளதான் சொல்ல போறோம். சரி அப்படின்னு அதை தேவை. சரி அதை போய் கவனமா பக்குவமா கோவப்படாம, அவங்க கோவப்படுற மாதிரி சொல்லுவாங்க, கதைப்பாங்க. ஆனா எல்லாம் நம்மட உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தி கொண்டு கிறிஸ்துவை உன்னிமித்தம் கவனமா இதை ஆளுகை செய்யும் என்று சொல்லி ஜபத்தோட போய் சொல்லி போட்டு வந்திருக்கோம் வழியில. ஒன்னும் எழுதி கிழுதி கொடுக்க வேண்டாம், அப்படி என்ன எனக்கு கோல் பண்ணுங்க, என்ன சொல்றேன்னு நான் சொல்லுவேன். உபத்திர கிறிஸ்துவ உபதம் சந்திக்கல ஒரு தனியா இல்லை. நாம சபை மற்றது மூப்பம் இருக்கிறார். கிறிஸ்து அதான் சிமிர்னா சபைக்கும் செய்த. அயல அங்க போய் ஐயா வந்தாச்சு, கதைச்சாச்சு, இப்ப சொல்ல அப்படின்னா கடிதம் எழுதி தந்துட்டு போக சொல்லிட்டு, அப்ப எப்படி கடிதம் எழுதுறது நாம்? சரி இந்த நான் எழுதி அனுப்புறேன், அதை பார்த்து அப்படி எழுதி போட்டு கொடுத்து போட்டு வாங்க. கிறிஸ்தவ நிமித்தம் உபத்திரவத்துக்கு நமக்கு வேதபூர்வமான ஆலோசனை ஆட்களும் இருக்கிறது. நம்ம அதை செய்ய நாம தனியா நின்று உபத்திரவப்பட போறது இல்லை. அந்த சூழல்ல தனியா நாமல் மட்டும்தான் நிற்போம். ஆனா அதுக்கு பக்கவாலமா பின்புலமா ஆசாரியன் எல்லாத்த சபங்களும் அங்க இருக்கும். அதான் நீங்க சிமிர்னா சபைக்கு கிறிஸ்து சொல்ல. இது எல்லாத்தையும் விட கிறிஸ்து முந்தினவரும் பிந்தினவர். என்னத்துக்கு முந்தினவரும் பிந்தினவர், என்னத்துக்கு முந்தினவர் பிந்தினவர் இந்த டைட்டில்?
வரலாறு தொடங்குறதுக்கு முன்னுக்கு நான் தான், வரலாறு முடிஞ்ச அப்புறம் நான் தானே இருக்க போறேன். பயப்படாத எண்ணிமித்தம் பெற இந்த பிரச்சனைகளுக்கு. அந்த வரலாற்றையே எழுதினவர் நான் தான். அப்ப உபத்திரவம் இருக்குது. எண்ணிமித்தம் அதுக்காக சந்தோஷப்படுங்க. அப்போ சந்தோஷப்பட்டபடியா கிறிஸ்துவின் நிமித்தம் அவர்களுக்கு அடிச்சபடியால் அவர்கள் சந்தோஷத்தோட வழியில வந்துச்சு. ஆனா அடி வேண்டது முன்னுக்கும் அடி வேண்டே நோகாம இருக்க இல்ல. சரியா நோந்ததுதான் அடி கேட்கறதுக்கு எப்படி அவங்களுக்கு முன்னால பதில் சொல்ல. இதென்ன படிக்காதவர்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு படிச்சவங்களுக்கு பதில் சொல்ல கொண்டிருக்கிறாங்க என்றெல்லாம் நாங்க பெரிய கற்கட்ட சிரிப்புகளும் இதுகளும் அவளுக்குள்ளே ஒரு. ஆனா சொன்ன பதில்கள் கொஞ்சம் தகமாத்தான் இருந்தது இல்லை என்று தாங்களே தங்களுக்குள்ள அப்புறம் யோசிச்சு கொண்டு இப்படி பல விஷயங்கள் நடக்குது. அந்த இடத்தை ஃபேஸ் பண்ணேக்கல ஒரு சரியான விறுவிறுப்பும் நடுக்கமும் ஒரு விதமான பயமும் இருக்கு. பொப்பையும் எல்லாம் கிறிஸ்துவ நிமித்தம் உபத்திரவம் வரைக்கல கிறிஸ்துவ இதால தூசிச்சிட கூடாதுன்ற பயம் நமக்கு இருக்க வேணும். நம்மட பேச்சுவார்த்தையினால கடைசியில நாம எதை நிலநாட்ட போறோமோ அதை விட்டு போட்டு அவங்க வேற ஒன்று நம்மள பிள்ளைய பிடிச்சு சொல்லிட கூடாதுன்ற பயத்தோட நாம போறோம். ஏன்னா நாமளும் இன்னும் பாவிகள் இல்லை. சரிங்களா? நாமளும் மாம்சத்தின்படி ஏதாவது செய்தோம்னா அந்த பிரச்சனை மாறி போயிடும். கடைசியில கெட்டத்தை நாளை விட்டு போட வேற என்ன இல்லாங்க அவர் வாயை பார்த்து இப்படி ஒரு பெரியாக்களுக்கு பதில் சொல்றது என்ன மாதிரி போன கடைசியில சுவிசேஷம் அங்க முன்னுக்கு வரையில கடைசியில நம்மள இருக்கிற பிழையினம் தான் முன்னுக்கு வந்து போச்சு. அப்ப எவ்வளவு பயங்கள் நெருக்குவாரங்களோட நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் உபத்திரவத்தை சந்திக்கிறதுக்கு நாம போறோம். அதுதான் ஆண்டவரே அங்க நிக்கலாம் செபத்தோட நெல்லுங்கோ. அந்த நேரம் என்ன கதைக்கிறது இப்படி கதைக்கிறோன்னு யோசி அந்த நேரம் அவர் கூட சொல்லி தருவாரு. அதோட நாமளே தான் இப்ப என்ன சொல்ல ஆண்டவரே கிருபையாரும் உதவி செய்யும் என்று இப்படித்தான் யோசிக்கணும். தவிர நடக்கிற சூழ்நிலை வச்சுட்டு நாம வேர்வையெல்லாம் வரும் எல்லாம் ஒரு மாதிரி நமக்கும் கேள்வி கணையில வரையக்கல ஜோசின வரும். இதுக்கு எப்படி பதில் சொல்றது? அந்த நேரம் பல படிச்ச சத்தியம் மண்டைக்கெல்லாம் பெறா வேற சந்த முடிஞ்சு வெளியில வர அட்டே இப்படி சொல்லி இருக்கலாம்ல இதுக்கு எல்லாம் வரும். அப்ப அந்த நேரம் பெறாம போச்சு. அடுத்த முறை எப்பயாவது நாம பாப்போம் இருக்கா இதுகளெல்லாம் அந்த இப்படிப்பட்ட உபத்திரவங்களை முகம் கொடுத்துட்டு வரையக்கல உங்களுக்கு விளங்கும் இந்த விஷயங்கள் எப்படி எல்லாம் இருக்குதான். அந்த நேரமே கொஞ்சம் பொருங்க இருக்க போதரத்தை அடிச்சு கேட்டு இருக்கோம். ஏடா கிறிஸ்து உபத்திரவத்துக்கு போதரும் சபையும் இருக்குது எப்பயுமே. அதனால நாங்கள் தனிச்சு விடப்பட்ட ஆக்கள் இல்லை, தனிச்சு விடப்பட இல்லை. ஆனா நம்மட பாவத்து நிமித்தம் உபத்திரம் தனிச்சுதான் நின்று அடிபடுவோம். ஏண்டா அது அப்பையும் போதகருக்கு கேட்க வேண்டாம். அதுல தப்புறதுக்கு வேற வழி என்ன இருக்கு? கிறிஸ்துவம் அவர்கிட்ட தான் திருப்பி அடைக்கலம் பூவ வேணும். ஆனா அது அது நமக்கு புகழ்ச்சியா இருக்காது. அந்த பாடுகள் பேதுரு சொல்ற மாதிரி குற்றம் செய்து பாட அனுபவிச்சா அப்புறம் என்ன தெரியும்? அதால என்ன புகழ்ச்சி இருக்குது? கிறிஸ்துவுக்கும் பிரியோசனம் இல்லை, நமக்கும் பிரியோசனம் இல்லை. இது கிறிஸ்துவின் நிமித்தம் வர்ற பாடு. அதனால சிமிர்னா என்றாலே கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுகிற சபை, பாடுபட்ட சபை. அந்த சபைக்கு அது தனிச்சில்ல, அதுக்கு அதனுடைய மூப்பரும் சபையும் சேர்ந்தான் இருக்கிறது. உங்களில் சிலரை காவல் போட எல்லாரையும் இல்லை. அப்ப மிச்சாக கட்டாம சிலருக்காக எவ்வளவு தேவனுடைய 20 பேரும் கூப்பிட்டு இருப்பாங்க. அது கொஞ்ச நாள் தான், 10 நாள் தான், கன நாள் இல்ல. அதான் சொன்னார் மகா உபத்திரவம் என்றாலும் அதுக்கு ஆண்டத்துல அது ஒரு அதை நான் தான் கட்டுப்படுத்துறேன். ஐ ஆம் இன் கண்ட்ரோல். நான் தான் அதை எல்லாத்தையும் எவ்வளவு காலம் போடும், எத்தனை நாள் இழுக்கணும், என்ன மேரி என்று நான் முடிவு செய்கிறேன். நீங்க பயப்பட ஐயோ உங்களை தூக்கி இப்படி எல்லாம் செய்யறாங்க. நான் எப்ப யாரு எந்த அளவுன்ற எல்லாம் எழுதி முடிச்சு வச்சிருக்கிறேன். என் நிமித்தம் பெறுகிற உபத்திரவம். ஆனா சில வேளையில நம் நிமித்தம் பெறுகிற உபத்திரவம் கால வரையே இருக்காது. ஏன்னா அது நம்மளவாக இல்லாம போது அப்பதான் அது முடிவுக்கு வரும். அதனால நம்மளவாக இருக்க இருக்க அது தீர்ந்தவாடா இருக்காது அந்த பிரச்சனை. ஆனா கிறிஸ்துவ நிமித்தம் பெறுகிற உபத்திரவம் எப்பயும் பைபிள் காட்டுது, அது குறிப்பிட்ட காலத்தோட அது முடியுது. ஆனா நம்மட பாவத்தால வர்ற பிரச்சனை அது திருப்பி திருப்பி மீள மீள அதே பிரச்சனை பாவங்கள் இருக்குன்னா அது வந்து கொண்டு இருக்கு. அதனால இதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். கிறிஸ்துவாமே கிறிஸ்துவ நிமித்தம் வர்ற துன்புறுத்தலுக்கும் நம்முடைய பாவங்களின் நிமித்தம் வர்ற துன்புறுத்தலுக்குமான அந்த வேறுபாட்டை நாங்கள் விளங்கிக் கொள்ள நாங்கள் எங்களோட பாவங்களை குறித்து எச்சரிக்கையா இருக்கு. கிறிஸ்துவ நிமித்தம் வர்ற உபத்திரவங்கள்ல நாங்கள் தனிச்சில்லையேன்ற அந்த அந்த தைரியத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள
தொடர்ந்து எங்களுக்கு இரக்கம் செய்வார். ஆமென். ஆமென்.